வெல்கம் டு EduSprint Academy. ஸோ நமக்கு தெரியும் சிஹெச்எஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ ஜிஎஸோட வெயிட்டேஜ் எவ்வளோன்னு தெரியும். 50 கொஷின்ஸ் 50 மார்க்ஸ் நியர்லி டயர் 1ல இருக்கு, 75 மார்க்ஸ் கிட்ட டயர் 2ல இருக்கு. ஸோ ஜிஎஸோட இம்பார்ட்டன்ஸை குறித்து நம்ம ஜிஎஸ்லேருந்து டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஜியாகிரபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜியாகிரபியில் என்னென்ன கிராப்பிங் சீசன்ஸ் இருக்கு, அந்த சீசன்ல என்னென்ன கிராப் நம்ம விளைவிப்போம், ஸோ அது எப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராப்பிங் சீசன் அப்படிங்கிறப்ப என்னென்ன கிராப்பிங் சீசன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிராப்பிங் சீசன்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாரிஃப், அப்புறம் ராபி, அப்புறம் ஜயத். ஸோ மேஜரா நமக்கு இந்த 3 சீசன்ஸ் தான் நம்ம எல்லா கிராப்ஸும் இந்த 3 சீசனுக்குள்ள தான் நம்ம பயிர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கும் அதுக்குன்னு ஒரு சர்டன் டைம் பீரியட் இருக்கும். ஸோ என்ன மாதிரி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குவாரிஃப். குவாரிஃப்னு சொல்றப்ப அது எப்போ நம்ம அதாவது நிலத்துல பயிரிடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சோன் இன் ஜூலை. ஸோ அப்போ ஜூலைல சோவ் பண்றோம் அப்படின்னா எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுவோம்னா ஹார்வெஸ்டட் இன் செப்டம்பர் டு அக்டோபர். ஸோ கேரிஃபை நம்ம என்ன சொல்லுவோம்னா மான்சூன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மான்சூன் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் அந்த டைம்ல இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படும் மான்சூன் கிராப்ஸ்க்கு. ஸோ அதனால குவாரிஃப் ஆர் மான்சூன் கிராப்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கேரிஃப் அப்படின்னு சொல்றப்ப என்னென்ன கிராப்ஸ்லாம் கேரிஃப் கீழே நம்ம படிப்போம் அப்படின்னா ரைஸ், சுகர் கேன், ஜூட்டு, காட்டன், டொபாக்கோ, மெய்ஸ் அண்ட் சோயாபீன். ஸோ இதெல்லாம் பேசிக்கா கேரிஃப் கிராப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு கேரிஃப் கிராப் என்ன அப்படின்னா காட்டன். காட்டனும் இம்பார்ட்டன்ட் கேரிஃப் கிராப். ஸோ காட்டனுக்கு என்ன மாதிரி சாயில் வேணும், பிளாக் சாயில் அப்படின்னா எல்லாம் ரெகோர் சாயில் அப்படின்னு சொல்லுவோம் காட்டனை. காட்டன் நம்ம இது பண்ற சாயில், ப்ளோ பண்ற சாயில் எய்தர் பிளாக் சாயில் ஆர் ரெகோர் சாயில் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ காட்டனை நம்ம ஃபைபர் கிராப் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா சில்வர் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விச் இஸ் சில்வர் ஃபைபர் அப்படின்னா நமக்கு காட்டன் தான். ஸோ காட்டனோட ஒரு பெக்யூலியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா அதுக்கு 210 ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ் தேவைப்படும். ஸோ இது சிஹெச்எஸ்எல்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். விச் கிராப் ரெக்வயர்ஸ் 210 ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ் அப்படின்னா நமக்கு காட்டன் தான். ஸோ இதுவும் ஒரு கேரிஃப் கிராப் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜூட். ஜூட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில்வர் ஃபைபர்னா காட்டன், கோல்டன் ஃபைபர்னா ஜூட்டு. ஸோ நம்ம டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர் இந்தியாவில் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் தான் ஜூட்டோட டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர். ஸோ டாப் மோஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ். பங்களாதேஷ் தான் டாப் மோஸ்ட் எக்ஸ்போர்ட்டர். ஸோ நெக்ஸ்ட் நார்வெஸ்டர் அப்படிங்கிற சீசன் தான் குரூத்தோட ஜூட்டோட குரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நார்வெஸ்டர், பிளாசம் ஷவர்ஸ் இதெல்லாம் டைப் ஆஃப் ஷவர்ஸ் இல்லையா? ஸோ இதுல ஜூட்டுக்கு தேவைப்படுறது எது அப்படின்னா நார்வெஸ்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிராப் என்ன அப்படின்னா ராபி கிராப். இது எப்போ நம்ம பயிரிடுவோம் அப்படின்னா அக்டோபர் மந்த்ஸ் ஆஃப்டர் காரிஃப் நம்ம ராபி கிராப் தான் பயிரிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் இதை எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஏப்ரல் மந்த் இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அக்டோபர்ல சோவ் பண்ணுவோம், ஏப்ரல்ல ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டு, பார்லே, கிராம், மஸ்டர்ட், லின்சீட், பீ, ரேப் சீட். அதாவது மோஸ்ட்லி இங்கிலீஷ் கிராப்ஸ் எல்லாம் ராபி கீழே வந்துடும். கேஸ்டர் இதெல்லாமே ராபி கீழே தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் சீசன் என்ன அப்படின்னா ஜயத் சீசன். ஸோ இது ஒரு ஷார்ட் சீசன் தான் நமக்கு. ஸோ நம்ம மே டு ஜூன் ஒரு 3 months இருக்கு இல்லையா? மே, ஜூன், ஜூலை ஒரு 3 months நம்ம என்ன இது பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஜயத் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிப்போம். ஸோ என்ன மாதிரி கிராப்ஸ் அப்படின்னா எல்லா மிலன்ஸும் நம்ம இதுல சோ பண்ணுவோம். லைக் வாட்டர் மிலன், மஸ்க் மிலன், குக்கும்பர் அண்ட் ஃபாடர் கிராப்ஸ் எல்லாமே இந்த ஜயத் சீசன்ல தான் நம்ம பயிரிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஃபில டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர் யாரு நம்ம அப்படின்னு எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசில். இவங்க தான் காஃபி பவுல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர் யாரு அப்படின்னா டில் டேட் வரைக்கும் கர்நாடகா தான் காஃபியோட டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர். ஸோ காஃபி அப்படின்னு பேசுறப்ப அதுக்கு சில சர்டன் வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது 3 வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி நம்ம இந்தியாலே ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ என்ன அப்படின்னா அரேபிகா, லிப்ரிகா, ரோபஸ்டா. ஸோ இதுவுமே சிஹெச்எஸ்எல்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். வாட் ஆர் 3 வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று இல்லாதது இருக்கும். ஸோ அப்போ நீங்க எதுவும் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ காஃபி நம்ம காஃபிக்கு ஏற்ற சாயில் எது அப்படின்னு பார்த்தோம்னா லேட்ரைட் சாயில்.
இதான் வந்து காஃபிக்கு சூட்டபிளான சாயில். அங்க எப்படி ஜூட்டுக்கு வந்து நம்ம நார்வெஸ்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அதோட growthக்கு அப்படின்னு பார்த்தோமோ, ஸோ இதுக்கு வந்துட்டு பிளாசம் ஷவர்ஸ் வந்துட்டு ஹெல்ப் இன் த growth ஆஃப் காஃபி. ஸோ காஃபியோட growthக்கு பிளாசம் ஷவர்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைஸ். ஸோ ரைஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பேடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து பேடி, ப்ராசஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைஸை வந்துட்டு நம்ம வந்து ஸ்வாம்பி ஏரியாஸ்ல வந்து, அதாவது சதுப்பு நிலம் அந்த மாதிரி நம்ம வந்து சோ பண்றப்ப நமக்கு வந்து மீத்தேன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து ரைஸோட ஒரு கேரக்டரிஸ்டிக். ஸோ ரைஸ்க்கு வந்து எந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஹை ரெயின்ஃபால் அண்ட் ஹை டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ எப்படி காஃபிக்கு வெரைட்டிஸ் இருக்கோ அந்த மாதிரி ரைஸ்க்கும் வந்துட்டு 3 வெரைட்டிஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ், அமன், போரோ. ஸோ 3 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் என்னன்னா ஆஸ், அமன், போரோ. ஸோ ஆஸ்ங்கிறது மார்ச் மந்த் க்ரோ பண்ணுவோம், அமன் அப்படிங்கிறது ஜான் டு ஃபெப் வந்து க்ரோ பண்ணுவோம், போரோ அப்படிங்கிறது அக்டோபர் மந்த் வந்து இது பண்ணுவோம். ஸோ ரைஸ் தான் வந்து நமக்கு வந்து ரைஸ் அண்ட் வீட் வந்து நமக்கு வந்து இந்தியாவில் வந்து ஸ்டேபிள் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நம்ம மோஸ்டா வந்து இது ரைஸ் அண்ட் வீட் இது 2 தான் நம்ம இந்தியாவில் அதிகமாக கன்சியூம் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டீக்கு வந்துட்டு என்ன மாதிரி சாயில் இருக்கணும்னா, டீ வந்து அசிடிக்கா இருக்கணும் நமக்கு சாயில். ஸோ அசிடிக் சாயில தான் டீ வந்து க்ரோ பண்ணுவோம். ஸோ எப்படி ரைஸ்க்கு வந்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் வேணுமோ, டீக்கு வந்துட்டு மாடரேட் ரெயின்ஃபால் இருந்தால் போதும். டீக்கு வந்துட்டு ரெக்வயர்ஸ் மோர் ஷேடோ. ஸோ இந்தியாவில் டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர் யாரு அப்படின்னா அசாம் தான் வந்துட்டு டீயோட டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர். வேர்ல்டுல டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர் யாரு அப்படின்னா சைனா. ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். வேர்ல்டு லெவலில் டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ யாரு அப்படின்னு கேட்கலாம். இல்லை நம்மளோட இந்தியா லெவலில் டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர் யாருன்னா அசாம். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு லெகியூமினஸ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த வகையான பிளான்ட்ஸ்ல வந்துட்டு அதோட ரூட்ல வந்து நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா இருக்குதோ அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா லெகியூமினஸ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ரூட்ஸ்ல இருக்க நைட்ரஜன் வந்து அந்த சாயில்ல அந்த பாக்டீரியா, அந்த நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா வந்து அந்த சாயில்ல நம்ம அந்த பிளான்ட்ஸ் வந்து பிக்ஸ் பண்ணும். ஸோ அதை தான் அந்த மாதிரி பிளான்ட்ஸை தான் வந்து லெகியூமினஸ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் லெகியூமினஸ் கிராப்ஸ் அப்படின்னா கேரிஃப் கிராப்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து லெகியூமினஸ் கிராப்ஸ் தான். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பல்சஸ், ராஜ்மா, சோயா பீன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு லெகியூமினஸ் கிராப்ஸ் கீழே தான் வரும். ஸோ இங்கே டயக்ராம் இருக்கு பாருங்க, ரூட் நோடில்ஸ் இருக்கா. ஸோ இதுக்குள்ள வந்துட்டு நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா வந்து ரிசைட் ஆயிருக்கும். ஸோ அதை பேசிக்கா நம்ம நிலத்துல பயிரிடுறப்ப அந்த பிளான்ட்ஸ் இருக்க நைட்ரஜன் வந்து அந்த சாயில்ல வந்துட்டு நமக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து லெகியூமினஸ் கிராப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மில்லட்ஸ் அப்படின்னு சொல்றோம். மில்லட்ஸ் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ வந்துட்டு சூப்பர் ஃபுட்ஸ் ஆர் ஸ்ரீ அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து மில்லட்ஸை வந்துட்டு ஸ்ரீ அண்ணா அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருக்காங்க. ஸோ மில்லட்ஸ் அப்படின்னா எதெல்லாம் மில்லட்ஸ் கீழே வரும் அப்படின்னா, நம்ம பாஜ்ரா, ராகி, கம்பு, கேழ்வரகு, சோளம், ஜோவார், ராகிய சிங்கர் மில்லட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மில்லட்ஸ் கீழே வரும். ஸோ நமக்கு வந்து யூஎன் வந்து 2023 வந்துட்டு இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லி டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ விச் இஸ் தி இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து 2023 தான். ஸோ அப்போதான் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு மில்லட்ஸ்க்கு வந்து ஸ்ரீ அண்ணா அப்படிங்கிறதையும் வந்து டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர் யாரு மில்லட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் தான் வந்து டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்லட்ஸ். ஸோ இந்தியாவில் வந்துட்டு இதோட வந்து கிராப்ஸ் முடியுது. ஸோ இந்த கிராப்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இந்தியாவில் வந்து பேசிக்காக அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ஸ் நிறையா நடந்திருக்கும். ஸோ எந்த ரெவல்யூஷன் எதை வச்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இங்கே ஒரு டேப்லெட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ பிளாக் ரெவல்யூஷன் ரிலேட்டட் டு எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க, ப்ளூ ரெவல்யூஷன்னா அதுக்கு எதுக்கு அப்படி ஆப்ஷன்ல உங்களுக்கு 4 இருக்கும். ஸோ எது அப்படின்னு தெரிஞ்சா நீங்கள் கடைசியாக ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பிளாக் ரெவல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளாக் எதுக்கு ரிலேட்டட்னா பெட்ரோலியம் வச்சு பண்றதுதான் பிளாக் ரெவல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்திருக்கு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஃபிஷ் ப்ரொடக்ஷன். ப்ளூனாலே பேசிக்கா நமக்கு வந்து தண்ணி தானே. ஸோ தண்ணியில என்ன இருக்கும், ஃபிஷ் இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷோட ப்ரொடக்ஷனுக்கு ரிலேட்டடா நம்ம இருக்கிறது என்ன, ப்ளூ ரெவல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரௌன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ ப்ரௌன்னா லெதர். ஸோ லெதர் அண்ட் கொக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு பண்ணதான் வந்து ப்ரௌன் ரெவல்யூஷன். ஸோ கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன், கோல்டன் விச் இஸ் கால்ட் தி கோல்டன் ஃபைபர் நம்ம பார்த்தோம் ஜூட். ஸோ ஜூட் ப்ரொடக்ஷனுக்கு ரிலேட்டடா நடந்த ரெவல்யூஷன் தான் வந்து கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன். சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படின்னா வந்துட்டு காட்டன் ப்ரொடக்ஷன். ஸோ காட்டன் தானே சில்வர் அப்படின்னு பார்த்தோம், சில்வர் ஃபைபர் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கோல்டன் ரெவல்யூஷன்.
ஸோ கோல்டன் ரெவல்யூஷன் வந்து எதற்கு ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஹார்டிகல்ச்சர், அதாவது ஹனி அண்ட் ஃப்ரூட் ப்ரொடக்ஷனுக்கு ரிலேட்டடாக நடந்தது தான் வந்துட்டு கோல்டன் ரெவல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சில்வர் ரெவல்யூஷன். சில்வர் ரெவல்யூஷன் எதுக்கு அப்படின்னா நம்மளோட எக் பவுல்ட்ரி ரிலேட்டடா இது இந்த ரெவல்யூஷன் தான் வந்து சில்வர் ரெவல்யூஷன். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, சில்வர் ஃபைபர் வேற, சில்வர் ரெவல்யூஷன் வேற. ஸோ சில்வர் ஃபைபர் அப்படின்னா வந்து காட்டன், சில்வர் ரெவல்யூஷன்னா வந்து எக் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? அடுத்து வந்து கிரீன் ரெவல்யூஷன். இது நமக்கு நிறைய படிச்சிருப்போம் இதை பத்தி. ஸோ கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா பேசிக்கா வந்து எல்லா ஃபுட் கிரெயின்ஸ்க்கான ப்ரொடக்ஷனுக்கு ரிலேட்டடா நடந்த ரெவல்யூஷன் தான் வந்து கிரீன் ரெவல்யூஷன். ஸோ கிரே ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எது ரிலேட்டட்னா ஃபர்டிலைசர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரெட் ரெவல்யூஷன். ஸோ ரெட் அப்படின்னா மீட் அண்ட் டொமேட்டோ. ஸோ டொமேட்டோட கலர் ரெட்டு, மீட்டும் ரெட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுப்போம். ஸோ மீட் அண்ட் டொமேட்டோ ப்ரொடக்ஷனுக்காக நடந்ததா வந்து ரெட் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து எல்லோ ரெவல்யூஷன். எல்லோ ரெவல்யூஷன் எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ரெவல்யூஷன். ஒயிட்னா என்ன? டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு, அதாவது மில்க்கு, பால் சார்ந்த பொருட்களுக்காக நடந்தது தான் வந்துட்டு ஒயிட் ரெவல்யூஷன். ரவுண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, அது வந்து பொட்டேட்டோ. ஒரு ரெட் ரெவல்யூஷன்னா மீட் அண்ட் டொமேட்டோ, ரவுண்ட் ரெவல்யூஷன் தான் பொட்டேட்டோ. ஸோ எந்த ரெவல்யூஷன் எதுக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன் ரெவல்யூஷனும் ஒயிட் ரெவல்யூஷன் தான் நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா அது வந்துட்டு எது கிரீன் ரெவல்யூஷன் சொல்லலாம், இல்லைன்னா அது வீட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்காக நம்ம வீட்டுக்காக தான் வந்து அந்த ரெவல்யூஷன் வந்து நிறைய ஃபுட் கிரெயின்ஸ்க்காகவும் அதை பண்ணியிருக்கோம். இப்போ பேசிக் கிராப் எது அப்படின்னு பார்த்தோம்னா வீட் ரெவல்யூஷன். ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷன்ங்கிற டேர்மை வந்து யார் காயின் பண்ணா? ஹூ காயின் த டேர்ம் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் காட். ஸோ இவர் தான் வந்துட்டு இந்த கிரீன் ரெவல்யூஷன்ங்கிற டேர்மை வந்து காயின் பண்ணியிருப்பாரு. ஸோ இனிஷியலா இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து எங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மெக்சிகோ அண்ட் லாட்டின் அமெரிக்கா. ஸோ அங்கிருந்து வந்து இன்கார்பரேட் பண்ணதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம ரெண்டு பேர் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு வந்துட்டு வேர்ல்ட் லெவல்ல யாரு, இந்தியா லெவல்ல யாரு. ஸோ இந்தியா லெவல்ல யாருன்னா நமக்கு தெரியும் MS சுவாமிநாதன். இவர் ரீசெண்டா தான் இப்பதான் வந்து இறந்து கூட போனாரு. ஸோ வேர்ல்டு லெவல்ல யாரு அப்படின்னா நார்மன் போர்லாக். ஸோ இவர் தான் வந்துட்டு வேர்ல்டு லெவல்ல ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். இந்தியன் லெவல்ல MS சுவாமிநாதன். ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஸ்பெக்டாகுலர் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். நம்மளோட ஃபுட் கிரெயின்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு. ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷனை ஃபாலோ பண்ணி நம்ம பயிரிட்டப்போ நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இதோட முக்கியமான வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு PL 480 அப்படிங்கிற இந்த வீட்டை வந்து நம்ம USA-லேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்துட்டு அதை வந்து பயிரிட்டு அதை வந்து அந்த ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த வெரைட்டியை இம்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற இந்த நேம் வந்து நமக்கு எக்ஸாம்ல வரலாம். ஸோ நேம் என்ன? PL 480. இந்த வெரைட்டியை வந்து இம்போர்ட் பண்ணி தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேசிக்காக நான் சொன்ன மாதிரி கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா வந்து வீட் ப்ரொடக்ஷன் ஒரு கன்சிடரபிள் லெவலில் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ பேசிக்காக கிரீன் ரெவல்யூஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ முன்னாடி கொடுத்த ஈல்டை விட இப்போ நமக்கு வந்து இந்த சீட்ஸ் கூட யூஸ் பண்ற சீட்ஸ் வந்து ஈல்டிங் வந்து அதிகமா இருக்கணும். பிளஸ் டெக்னாலஜி இன்கார்பரேட், இந்த மாதிரி லாட்டின் அமெரிக்கா மெக்சிகோல இருந்து டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணி நம்மள வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணோம். ஸோ அப்போ நமக்கு அவுட்புட்டும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு. இதான் வந்து கிரீன் ரெவல்யூஷன். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் வந்து ரெண்டு ஃபேஸஸ் தான் நடந்திருக்கும். ஸோ ஒன்று வந்து 1960s அந்த டைம்ல நடந்திருக்கும், இன்னும் வந்து 1970s இப்படி ரெண்டு இதுவா பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பஞ்சாப் அண்ட் ஆந்திரா, இங்கே தான் வந்துட்டு ஃபெர்டைல் பிளேன்ஸ் இருக்கிற இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1960sல இந்த பஞ்சாப் அண்ட் ஆந்திரால பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷன் பீரியட்ல தான் வந்து நமக்கு FC, அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதுவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்பனா 1965. ஸோ இது வந்து கேட்கலாம், நமக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். ஸோ அதாவது எந்த இயர் வந்து ஃபுட் கார்பரேஷன் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா கிரீன் ரெவல்யூஷன் நடந்தனால தான் இந்த ஃபுட் கார்பரேஷன், அதாவது 1965ல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கிரீன் ரெவல்யூஷனோட அட்வான்டேஜ். இப்போ டிமெரிட்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ ப்ராஸ்ன்னு ஒன்று இருந்தால் கான்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸோ இல்லை டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்கார்பரேட் பண்ணி நம்ம பண்றப்ப நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிடுச்சு.
ஸோ ரொம்ப வந்து தண்ணியோட இது வந்து அந்த லெவல் வந்து அடியில போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சாயிலோட அல்கலினிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ சாயில் வந்து நியூட்ரலா இருக்கணும், அப்பதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஈல்டு வந்து அதிகமா இருக்கும். இப்போ சாயிலோட அல்கலினிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. தென் வந்துட்டு அல்கலினிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜிப்சம் ஆட் பண்ணி அந்த அல்கலினிட்டியை குறைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கிரீன் ரெவல்யூஷனோட டிமெரிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னா ஒயிட் ரெவல்யூஷன். ஒயிட் ரெவல்யூஷன்ல ஒண்ணு இல்லை, எதுக்கு பண்ணோம், மில்க்குக்காக பண்ணோம். ஒயிட் ரெவல்யூஷனோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ஃப்ளட்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு என்ன ஆச்சு இதனால அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதோட ஸ்கேர்சிட்டி வந்து நம்ம கம்மியாச்சு, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெர்கிஸ் குரியன். இவர் தான் வந்து ஒயிட் ரெவல்யூஷனோட ஃபாதர். ஸோ வேற என்ன இருக்கு அக்ரிகல்ச்சர்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர்னா நம்ம கார்டன் கிராப்ஸை வளர்க்குறது தான் ஹார்டிகல்ச்சர். ஸோ விட்டிகல்ச்சர் அப்படின்னா கிரேப்ஸை வந்து நம்ம இது பண்றது பயிர் பண்றது தான் வந்து விட்டிகல்ச்சர். அக்வாகல்ச்சர் அப்படின்னா அக்வாட்டிக் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ பிசிகல்ச்சர் அப்படின்னா ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம வளர்க்குறது அதை பார்த்துக்கிறது தான் பிசிகல்ச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு செரிகல்ச்சர் அப்படின்னா வந்துட்டு செரினாலே சில்க். ஸோ ரேரிங் ஆஃப் சில்க் அண்ட் சில்க் வார்ம்ஸ் தான் வந்துட்டு செரிகல்ச்சர். தென் எபிகல்ச்சர் அப்படின்னா வந்துட்டு எப்பினா பீஃப், ஏபியரினா பீஃப்னு இங்கிலீஷ்ல ஒன் வேர்ட்ல படிச்சிருப்போம். ஏவியரினா பேர்ட்ஸ், ஸோ ஏபியரினா பீஃப். ஸோ ஏபிகல்ச்சர் அப்படின்னா பீஃப் ரெயாக்ட் பண்றது. ஸோ சில்விகல்ச்சர் அப்படின்னா வந்துட்டு ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதான் வந்து பேசிக்கா கிராப்பிங் சீசன் அண்ட் வந்து எந்த இதுல என்னென்ன ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுல வந்து ரெண்டு கொஸ்டின் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் ப்ரீவியஸா கேட்டது, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் சென்சஸ் எப்படி நமக்கு வந்துட்டு பாப்புலேஷன் சென்சஸ் நடக்குதோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் சென்சஸ்னு ஒன்று நடக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் சென்சஸ் இஸ் கண்டக்டட் அட் அன் இன்டர்வல் ஆஃப், ஸோ எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு அக்ரிகல்ச்சர் சென்சஸ் நடக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 years. ஸோ ஆப்ஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் சென்சஸ் நடக்குது. ஸோ நம்ம பாப்புலேஷன் சென்சஸ் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது, 10 yearsக்கு ஒரு தடவை நடக்குது. நெக்ஸ்ட் வந்து விச் கிராப் ரெக்வயர்ஸ் 210 ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ். ஸோ எந்த கிராப்புக்கு வந்து ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ் வேணும் அப்படின்னா ஜூட், ராகி, காட்டன், வீட்டுன்னு இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன, காட்டன். ஸோ காட்டனுக்கு தான் வந்துட்டு நமக்கு 210 ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ் வேணும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இதுவுமே வந்து சிஹெச்எஸ்எல்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ தட்ஸ் இட். இதோட வந்து அக்ரிகல்ச்சர் டாபிக் முடியுது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.